நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி 2000 மாணவர்கள் பங்கேற்பு. சர்வதேச போதைப்பொருள் பயன்படுத்துதல் மற்றும் கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி, விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளில் சுமார் 2000 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் என்று உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து நடந்த விழிப்புணர்வு பேரணியில் நெல்லை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் டாக்டர் பிரசன்னகுமார், மாநகர போக்குவரத்து போலீஸ் துணை கமிஷனர் அசோக்குமார், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பேரணியை ஆட்சியர் சுகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வஉசி மைதானத்தில் தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. பேரணியின் போது மாணவ மாணவிகள் போதைப் பொருளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்திச் சென்றனர். நெல்லை மாநகர காவல்துறையினர் ட்ரோன் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது இந்த பேரணியின் சிறப்பு அம்சமாகும். நிகழ்ச்சிக்கு பின்னர் ஆட்சியர் சுகுமார் நிருபர்களிடம் பேசும்போது, போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் தமிழக அரசின் முன்னெடுப்பாக இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெறுகிறது. பொதுமக்கள், குறிப்பாக மாணவ மாணவிகள் போதைப் பொருள் என்னும் பாதகமான பாதைக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டார்.